சிந்து மற்றும் நிழல் ராட்சசம் பயத்தை வெல்லும் ஒரு கதை. ஒரு சிறிய இந்திய கிராமத்தில் சிந்து என்ற மகிழ்ச்சியான சிறுவன் வாழ்ந்தான். அவனுக்கு கிரிக்கெட் விளையாடுவதும் மாங்காய் மரத்தில் ஏறுவதும் அவனது அம்மாவின் சுவையான பராத்தாவை சாப்பிடுவதும் மிகவும் பிடிக்கும். ஆனால் சூரியன் மறைந்ததும் அவனது சந்தோஷம் மறைந்து போகும். சிந்து பயப்படுவான். ஒவ்வொரு இரவும் அவனது அறையின் சுவரில் ஒரு பெரிய பயங்கரமான நிழல் நடனமாடும். ஒரு ராட்சசம் என்று கத்தி சிந்து தனது போர்வைக்குள் மறைந்து விடுவான். சிந்துவின் பெற்றோர் அவனை ஆறுதல் கூற முயன்றார்கள். ஆனால் பயம் போகவில்லை. மாலை நேரத்தில் அவனது தோழியான மீனாவின் வீட்டிற்கு கூட செல்லாமல் பயந்து வீட்டிலேயே இருப்பான். ஒருநாள் மாலை மீனா கேட்டாள், சிந்து, அந்த நிழலுக்கு ஏன் இவ்வளவு பயப்படுகிறாய்? வா, அதை ஒன்றாக பார்த்துவிடலாம். சிந்துவின் இதயம் வேகமாக துடித்தது. ஆனாலும் அவன் சம்மதித்தான். அவர்கள் விளக்கை ஏற்றி அந்த நிழலின் மூலத்தை தேடினர். அங்கே என்ன இருந்தது என்று தெரியுமா? அது எந்த ராட்சசமும் இல்லை. அது சிந்துவின் கிரிக்கெட் பேட் மற்றும் ஒரு கோட் மட்டுமே. சிந்து சத்தமாக சிரிக்க ஆரம்பித்தான். அப்போ அந்த ராட்சசம் என் கிரிக்கெட் பேட் மற்றும் கோட்டா? அந்த இரவு முதல் சிந்து தனது பயத்திலிருந்து ஓடாமல் அதை எதிர்கொள்ள ஆரம்பித்தான். முதலில் ஒவ்வொரு இரவும் சில நிமிடங்கள் இருளில் இருந்தான். அவன் பயமுறுத்தும் விஷயங்களைப் பற்றி பெற்றோருடன் பேசினான். மெதுவாக பெரும்பாலான பயங்கள் நம் கற்பனையில் மட்டுமே இருப்பதை அவன் கற்றுக்கொண்டான். ஆண்டுகள் கடந்து சிந்து ஒரு துணிச்சலான தீயணைப்பு வீரனாக ஆனான். உண்மையான அவசர நிலைகளில் மக்களுக்கு உதவினான். அவன் குழந்தைகளிடம் அடிக்கடி சொல்வான், பயத்தை உன்னை நிறுத்த விடாதே, அதை எதிர்கொள். அப்போது அது எவ்வளவு சிறியது என்பதை நீ காண்பாய்.